Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களுடன் இருப்பதே உங்கள் பலனாகும். இயேசுவுக்குள் இருக்கும் ஒவ்வொரு ஆசிர்வாதமும் நற்பலனும் உங்களுடையதாகும். கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார். விசுவாசமானது எல்லா அக்கினியாஸ்திரங்களையும் தடுக்கும் கேடகமாக விளங்குகிறது. தேவனை முழுவதுமாக நம்புங்கள். அவர் உங்களை அற்புத விதமாக விடுவிப்பதை காணுங்கள். இன்றைக்கு நாம் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை தியானிப்போம். 2 சாமுவேல் 22:3 வாசித்தோமானால் தாவீது இதே காரியத்தை சொல்வதை பார்க்கலாம். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கிறதா? அந்த அனுபவத்தை பெற்றிருந்தீர்களானால் ஆபிரகாமையும் தாவீதையும் போல நீங்களும் பாக்கியவானாய் இருப்பீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? நீங்கள் 2 சாமுவேல் 22:31 மற்றும் சங்கீதம் 18:30 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று கூறுகிறது. ஆகவே உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைத்திடுங்கள். அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர். நான் எந்த காரியத்தையும் நம்பவில்லை. நீரே என் கேடகம் என்று சொல்லுங்கள். இவ்வாறு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் உங்கள் கேடகமாக மாறுவார். உத்தமமாய் நடக்கிற யாவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் உத்தமமான வாழ்க்கை நடத்துகிறீர்களா? ஆமென்றால் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார். நீதியுள்ள தேவனுக்கு முன்பாக எப்போதும் நீதியாய் நடக்க பிரயாசப்படுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு பலனளிப்பார், எல்லா உபத்திரவங்களில் நின்றும் உங்களை விடுவிப்பார். இன்னொரு காரியத்தையும் வாசிக்கிறோம். அவரை நம்பி அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். வேதம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறுகிறது. இன்றைய வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆபிரகாம் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை நம்பியதால் அவர் மகா பெரிய பலனை பெற்றார். அவர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் கர்த்தரை முழு மனதோடு நம்பினார். ஆபிரகாம் சுயநலமில்லாமல் தனக்கென்று எதையும் எதிர்பார்க்காமல் தேவனுடைய சித்தத்தை மட்டுமே செய்ய விரும்பியதால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆபிரகாமிடம், ஆபிரகாமே, நானே உனக்கு கேடகம், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நானே உன்னுடைய மிகப்பெரிய பலன் என்றார். பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய என்னில் உள்ள ஒவ்வொரு பலனும் நன்மையும் உனக்கு சொந்தமாகும் என்று உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஆம், இன்று முதல் கர்த்தர் உங்கள் பலனாக இருக்க போகிறார். ஒரு புறம் அவர் உங்களை காக்கும் கேடகமாக இருப்பார். மறுபுறம் அவர் உங்களை பலப்படுத்தி தமது சித்தத்தை நிறைவேற்றுவார். இயேசுவில் உள்ள பூரணமான எந்த வரமும் உங்களுடையதா இருக்கும். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்!
கர்த்தர் ஏன் நமக்கு பலனளிக்கிறார் தெரியுமா? முதலாவதாக, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இரண்டாவதாக, நாம் கர்த்தரை நம்பி அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது மிகவும் கடினமான காலங்களிலும் அவர் நமக்கு பலனளிப்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நீங்கள் கர்த்தரை நம்பினால் அவர் பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் நம்பிக்கைக்கு பலன் கிடைக்கும். இறுதியாக லூக்கா 6:38 படி, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். உங்கள் தேவைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் உதாரத்துவமாய் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்போது தேவனுடைய பலன் உங்களிடத்தில் வரும். உங்கள் மீது ஆசீர்வாதங்களை ஊற்றுவதற்கு அவர் ஜனங்களை அனுப்புவார். கர்த்தர் உங்களுக்கு இந்த பலனை வழங்குவார். பிரியமானவர்களே, தேவனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறீர்களா? அவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? அப்போது அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று கூறுகிறது. ஆம், பொல்லாங்கன் உங்கள் வாழ்க்கைக்குள் இருளை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கும் போது விசுவாசம் என்னும் கேடகம் உங்களிடம் இருந்தால் ஆண்டவர் அற்புத விதமாய் உங்களை விடுவிப்பார். இப்போதே ஆண்டவர் உங்கள் வாழ்வில் ஓர் அற்புதம் செய்வார். அவரே உங்களுக்கு கேடகமாவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, இந்த அழகான வாக்குறுதிக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னுடைய மிகப்பெரிய பலனாய் இருந்தருளும். என்னை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தும். என்னை பாதுகாத்து என் கேடகமாயிரும். உமது மகிமைக்காக என் விசுவாசம் மென்மேலும் பலப்படட்டும். நீர் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இருந்தது போல எனக்கு கேடகமாகவும் மிக பெரிய பலனுமாயிருப்பதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே எல்லாமும் என்று அறிக்கையிட்டு நம்பிக்கை நிறைந்த இருதயத்துடன் முன்னே வருகிறேன். மீது மாத்திரமே முழு நம்பிக்கையையும் வைத்திருக்கிறேன். ஆபத்து காலத்தில் நீரே என் அடைக்கலம். சத்துரு அக்கினி அஸ்திரங்களை எய்யும் போதெல்லாம் நீரே என்னை காக்கிறவராய் இருக்கிறீர். உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். என்னுடைய விசுவாசம் உறுதியாய் இருக்கட்டும். என்னுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கட்டும். இன்று உம்மை விசுவாசிக்கிறேன். உம்மையே நம்புகிறேன். நீரே இப்போதும் எப்போதும் என்னுடைய கேடகமாய் இருக்கிறீர் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.